ஃபுட் ஜர்னி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டோரா கேக். வாங்க இதை எப்படி ஈஸியாக டேஸ்டியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பவுல் வச்சுக்கலாம். அதில் இப்போ 2 எக் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம முட்டையை நல்லா அடித்து எடுத்துக்கணும். ஸோ அப்படின்னா தான் நம்ம பண்ணும்போது அதில் ஸ்மெல் வராமல் இருக்கும். அதுக்காக தான். இப்போ இது கூட நான் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். 1 கப் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நான் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்க போகிறேன். வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா விட்டுடலாம். கொஞ்சமாக மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட பேக்கிங் சோடா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது மட்டும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. பேக்கிங் பவுடர் நார்மலாக நம்ம கேக்குக்கு யூஸ் பண்ணுறது தான். அது கொஞ்சம் அதிகமாகவே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நான் மைதா மாவு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது 1 கப் எடுத்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூட 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஓகே, இப்போ நல்லா இதையே சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு வாட்டர் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மாவு ரொம்ப தண்ணியாக ஏறக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. எல்லாமே நல்ல மிக்ஸாகவும் இருக்குது. அவ்வளோதான். இப்போ இதை நம்ம எடுத்து தனியாக வச்சிடலாம். இது ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டவ் பற்ற வச்சிடலாம். அதில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. இந்த டோரா கேக் சின்ன பிள்ளைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற ஒரு கேக் தான். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ஃப்ரீ டைமில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இந்த மாவு இதில் ஆட் பண்ணிடலாம். அந்த மாவோட மேலே பபிள்ஸ் வர வரைக்கும் நம்ம வேக வைக்கணும். இதை சிம்லேயே வச்சுக்கோங்க. ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயோ இல்லை ஜாஸ்தியாக வச்சுருந்தீங்கன்னா சீக்கிரமாக கரிஞ்சிரும். ஆனால் உள்ளே வேகாது. எக்கோட ஸ்மெல் கூட அப்படியே இருக்கும். ஸோ சிம்மில் வச்சு நல்லா கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம ரொட்டேட் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி நான் 2 ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ இது கூட நான் சாக்லேட் ஆட் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம் சாக்லேட்டை. நீங்கள் சாக்லேட் இருந்தால் சாக்லேட் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா மில்க் சாக்லேட் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எது இருக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் சாக்லேட் தான் ஆட் பண்ண போகிறேன். இது ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மூடி வச்சிடலாம். இந்த கேக் கூட வச்சு. அவ்வளோதான். சூப்பரான டோரா கேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்டை எனக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஃபுட் ஜர்னி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குட்டி பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க, சந்தோஷமாகவும் சாப்பிடுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபுட் ஜர்னி தமிழ்.